மாற்றங்கள் வரப்போகிறது. அதை நாம் எதிர்நோக்கி இப்போது எப்படி டெல்லியில் கூறியிருக்கிறார்களோ அதே போல் நாம் யுத்தம் தொடர்பாக போராட்டத்துக்கு ரெடியாக வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக செயல்பட வேண்டும். எங்கள் பிரான்சிலும் பலவித பிரச்சனைகள் இருக்கின்றன. என் தம்பி ஆனந்தும் எங்கள் தலைவர் ரவியும் சிறப்பாக செயல்பட்டு நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தை முன்னின்று வைப்போம். எங்கள் தலைவர் ரவியை ஆபீஸ் அலுவலர்கள் சாட்டையை சங்கம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்கள் முன்னோர்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே என்கிறார் ரவி என்று வைத்திருக்கிறார்கள். அந்த சாட்டையை சங்கத்துக்கும் எங்கள் வீட்டுக்கு எச்சரிக்கையும் பொறுத்திருக்கிறது. அதுபோல் ஒவ்வொரு பிரான்சில் உள்ளவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பீர்களோ கொடுக்கலையோ சிறப்பாக செயல்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகி ஆராய்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும். முடியாத விஷயங்களில் இவர்களிடம் கோரிக்கை வைத்து அதை முடிக்க வேண்டும். எனக்கு வருத்தத்தக்க விஷயம் என்னவென்றால் இந்த லேப் பண்ணி கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த லிஸ்டை நாங்கள் மெனக்கெட்டு கேட்டோம். அதில் என் பெயர் இல்லை. 25 வருடங்களுக்கு முன்னாலே பணம் கொடுத்து விட்டேன். அந்த பெயர் என் லிஸ்டில் இல்லை. இதை சீரமைக்க வேண்டும், சரி செய்ய வேண்டும். இதற்கு ஒரு கமிட்டி போட்டு இந்த வருஷத்திலே பல விஷயங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு பொறுப்புகளையும் பிரச்சனைகளும் எல்லாமே சரி செய்யப்படும். எல்லாரும் உங்கள் ஒத்துழைப்புடன் இந்த 150 200 பேர் பத்தாது. அடுத்து நடக்கின்ற மாநாட்டுக்கு 400 பேர் வர வேண்டும். பிரச்சனைகள் களையப்படும். வெற்றி தோல்வியை வளர்ந்துள்ளோம். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். ஐசிசி கூட்டணி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நமக்காக நிறைய செயல்கள் காத்திருக்கிறது. ஏற்கனவே பேசலாம் நம்ப முடியாது. காலத்தில் நடக்கிறது அற்புதமாக பேசுவோம். வாழ்த்துக்கள். வேல்ச்சமனே சாரி நேரடியாக வந்து சொல்லன்றேன். ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இந்த சேவல் கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். அதை சுவாசித்து இயக்கி நடத்துவது சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கு. அதுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். மற்றபடி யூனிவர்சிட்டி பார்த்தா அந்த பழைய டெவலப்மெண்ட் லிஸ்ட்டில் இந்த மாதிரி பேஜ் இருக்குது இல்லாமல் இருக்குது. பேமெண்ட்டு அந்த ரிசிப்ட் நம்பர் இருக்குது. எந்த தேதியில் போட்டோன்னு இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். அதே நேரத்தில் பல பேர்கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லை. அந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லை. அந்த சர்டிஃபிகேட்டை திரும்ப எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது ஒரு பார்க்கணும். இப்போ நம்ம புதுசாக செய்ய போகிற 2500 வாங்கிட்டு 25,000 கொடுக்க போகிறோம். அதுக்கு எப்படி ஃபண்ட்ஸு கிரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது மோட்டர் டெக்ஸ் வந்து கிரியேட் ஆனால் அதை எப்படி அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க இல்லாதவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பழைய லிஸ்ட்டை பார்த்து எங்கள் பிரான்ச்சில் வேறு ஏஜென்சி அதெல்லாம் யாருக்கும் நாங்கள் யாருக்கும் பைசா காசு வாங்கிக்கிறோம். அப்போ அதை தெரியாமே போயிடுச்சு. அதனால் இதை வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது யாரு அதே நேரத்தில் இந்த 4000 ரூபா கொடுத்துருக்கீங்கன்னா இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. உறவுக்காக வந்து 4000 ரூபா பெரிய விஷயம் இல்லை. தனிப்பட்ட முறையில் 10,000 லைவ்ல ஓடுதா அது வந்து பார்த்து சொன்னால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு காரணம். மற்றபடி இந்த யூனிவர்சிட்டி பார்க்க போனால் பிரான்ச் யூனிவர்சிட்டியில் ரவிக்குமார் சொன்னதில் எல்லா பாயிண்ட்ஸும் எங்களுக்கு அது இருக்குது. ரவிக்குமார் சொன்னதில் அந்த பேங்க் பாஸ்புக் அட்டஸ்டேஷன்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் கொடுத்து பேசினப்ப மெயில் அனுப்பினாலே ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் வந்து பேங்க் மெயில் ஐடிக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோட் போட்டு மெயில் அனுப்பினாலே நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க சில தவறுகள்னால வந்து அமௌண்ட் வந்து நிறையா வந்து அவங்க கையிலேருந்து கட்டுறது மாதிரி ரெக்கவரி மாதிரி போட்டதுனால இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரியான சட்டம்